ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நாம் அவ்விதமாக ஒரு அன்பிலே ஒரு உறவிலே ஐக்கியத்திலே இருக்கிறோம். ஆனா இங்கே சொல்லி இருக்கிற ஐக்கியம் நாம இந்த மாதிரி நாம வைத்திருக்கிற அன்பு ஐக்கியத்தை விட ரொம்ப ஆழமானது, மகா மேலானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒன்று, பிதாவாகிய தேவனோட ஐக்கியம். பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறார் அதை குறித்து யோவான் 4:24 சொல்லுகிறது. தேவனாவியா இருக்கிறார், தேவனாவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனோடு நாம் எப்படி ஐக்கியத்துல இருக்கிறோம் தெரியுமா? அது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? நீங்களே அந்த ஆலயம். பரலோகத்தின் தேவன் நம்மை ஆலயமாக்கி நமக்குள்ளே குடியிருக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். ஏதோ பரிசுத்தாவின்னு சொன்னோன்னே கொஞ்ச நேரம் கையடிப்பாங்க, சத்தம் போடுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்கன்னு தான் நினைக்கிறோம். அப்படி அல்ல. பரலோகத்தின் தேவன் ஆவியாய் நமக்குள் வந்து வாசம் பண்ணும் போது நாம் அந்த தேவனோடு ஐக்கியமா இருக்கிறோம். 2வது, எங்கள் தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியத்துல இருக்கிறோம். இயேசுவை பற்றி நமக்கு தெரியும். அவர் வந்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழும்பினார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம். பேதுரு எழுதின முதல் நிருபம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வந்தா அப்போஸ்தலர் ஆகிய பேதுரு அருமையாய் ஒரு காரியத்தை சொல்றார். நீங்கள் இதுக்கு முன்னால சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்திலே நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப இயேசு உயிரோடு எழுந்தார். அவர் இப்போது மேய்ப்பரா இருக்கிறார். நமக்கு எப்படி இருக்கிறார்? மேய்ப்பரா இருக்கிறார். அதாவது யோவான் 10ஆம் அதிகாரம் 4, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறான் என்று வாசிக்கிறோம். யோவான் 10, 27, 28, 26, 27, 28ல என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவை எனக்கு பின்னால வரும், நான் அவைகளை என் கையில வச்சிருப்பேன், அவைகளை யாரும் பறிக்க விட மாட்டேன், ஒரு நாளும் கெட்டு போவாது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு இப்போதும் நமக்கு மேய்ப்பராய் போதகராய் இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம புரிந்து கொள்ளணும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை நாம் வாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நாம் நடக்கும் போது நாம் ஆண்டவரோடு ஐக்கியத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியாய் தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணும் போது நம் தேவனோடு ஐக்கியத்துல இருக்க முடியும். 2வது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டு, அதாவது இயேசுவின் சீடர்களாக அவருடைய வார்த்தை மாதிரியின்படி நாம் நடக்கும் போது ஆண்டவராகிய இயேசுவோடு ஐக்கியமா இருக்கிறோம். அது 1 பேதுரு 2:21ல அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி அவர் நமக்கு மாதிரி வச்சாருன்னு சொல்லுவார். 1 யோவான் 2:6ல அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்றவன் அவரு நடந்த மாதிரி நடக்கணும். அப்படி நடக்கும்போது நம் இயேசுவோடு ஒரு ஐக்கியத்துல இருக்கிறோம். நாம உலகத்துல வச்சிருக்கிற எல்லா ஐக்கியங்களும் அழிவுக்குரிய ஐக்கியங்கள், அநித்தியமான ஐக்கியங்கள். ஆண்டவர் சொல்வார், அது மத்தேயு 28 கடைசி 2 வசனத்துல கடைசியில, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நம்மை விட்டு எடுபடாத
ஒரு நல்ல பங்காக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அப்ப நாம ஐக்கியம்னு வச்சிருக்கிற பல விஷயங்கள் இருக்கும். அது எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவராகிய இயேசுவோடு ஒரு ஆழமான ஐக்கியத்தில் இருக்க நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்ல. சோ இந்த அனுபவம் உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். இது இயேசுவோட ஐக்கியமா இருக்கிறதா, இது எங்களுக்கு அவ்வளவு தெரியும், இது பழக்கம் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். இப்ப நீங்க எல்லாம் பாட்டு இயேசு நாமத்துல பாட்டு பாடினீங்க, நீங்க ஆராதனை எல்லாம் செஞ்சீங்க. இப்ப கிறிஸ்தவ மார்க்கம் இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆதி திருச்சபை நாட்கள்ல என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த இயேசுவோடு நடப்பது எப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. அல்லேலூயா. இயேசுவோடு சஞ்சரிக்கிறது. உங்களுக்கு புரியுதுல நான் சொல்றது? இது ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். இயேசுவோடு சஞ்சரிக்கிறது எப்படி அப்படின்னு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதனாலதான் நீங்க கலாத்தியர் 4:19 சொல்லுது, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு நடக்கிறது மட்டும் இல்ல. ஏன்னா நீங்க கொஞ்ச நாள் ஆண்டவரோட நடந்தீங்கன்னா அந்த இயேசுக தன்மை நமக்குள்ள வந்துருமா வராதா? என்ன சொல்றீங்க? எந்த அமைப்போடு நீங்க நான் பாக்குறேன், நிறைய சபைகளோடு தமிழ்நாட்டிலும் கேரளாவிலையும் பேசுறேன். ஒரு பைபிள் தான் வச்சிருக்கிறாங்க. கத்தோலிக்க சபையை சேர்ந்தவங்களை பார்த்தா அவங்க அந்த கத்தோலிக்க டைப்ல இருக்கிறாங்க, அப்படித்தானே? சிஎஸ்எஸ் சபை எடுத்துக்கிட்டா அவங்க அந்த டைப்ல இருக்கிறாங்க. பெந்தகோஸ்தே சபை எடுத்துட்டா ஒவ்வொரு சபையும் இருக்கு, நிறைய ஒவ்வொரு சபைக்கு டைப்ல தான் இருக்கிறாங்க. ஆனா இயேசுவோடு நடக்கிறவங்க இயேசுக்கு டைப்ல இருப்பாங்க. அது ரொம்ப கம்மியா இருக்கு. நான் அதுக்குதான் அதை சொல்றேன். நீங்க சபை சங்கங்களோடலாம் ஓரளவு ஒரு உறவுல இருப்பீங்க. நான் எல்லா சபைக்கும் சொல்றது, நீங்க எந்த சபையோடு இருந்தாலும் இயேசுவோடு அவருக்கு பின் செல்லுகிற அவரோடு உள்ள ஐக்கியத்துல இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த இயேசுக தன்மை நமக்குள்ள வர முடியும். அல்லேலூயா. இதுதான் முக்கியமான காரியம். இயேசுவோடு நடக்கும்போது இயேசுக தன்மை நமக்குள்ளே வந்துருது. அதான் பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுடைய சிந்தைகளே உங்களிலும் இருக்க கிடவு. அந்த சிந்தை வந்துருது. எவ்வளவு மேலான ஒரு காரியம் பாருங்க. நம்ம இயேசுனா எங்கேயோ இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அவர் இயேசு எப்படி நம்மோட கூட வர்றாரு, நாம எப்படி அவரோடு நடக்க முடியும், அவருடைய தன்மை எப்படி நமக்குள்ள வருது என்கிற மேலான காரியங்களை நம்முடைய வேதம் நமக்கு சுட்டி காட்டுது. இந்த அனுபவங்கள் நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்துல அதிகமாய் பார்க்க முடியாத நிலைமை இருக்கு. நான் கொஞ்சம் ஆழமான செய்தி தான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 15:48 இருந்து நான் படிக்கிறேன். 15:48 மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே, மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளும். இங்க மண்ணானவன் சொல்றது யார சொல்லுதுன்னா, மண்ணுல இருந்து படைக்கப்பட்டு மண்ணுக்கு திரும்புறான் இல்ல, நீ மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாய். இது யாரை குறிக்குது? மனுஷனை குறிக்குது. நம்ம போல மாம்ச மனுஷனை குறிக்குது. இந்த மாம்ச தன்மையில தான் நம்ம இப்ப இருக்கிறோம் இல்லையா? எல்லா மனுஷர்களோட பழகுறோம், மனுஷரோட சிந்திக்கிறோம். இந்த உலகத்தோட ஐக்கியமா இருக்கும்போது நம்மளும் அந்த சுவாபம், அந்த தன்மை, அந்த குணம், அவ்வளவுதான் இல்லையா? நம்ம பழகுற ஐக்கியம் அப்படித்தானே இருக்க, அவ்வளவுதான் இருக்க முடியும். ஆனா இங்க சொல்லுது, வானத்திலிருந்து வந்த இயேசு தான் 2ஆம் மனுஷன், வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அப்படின்னு நீங்க 47ஆம் வசனத்துல இருக்கு. வானத்துக்குரியவராகி இயேசுவோடு நடக்கும்போது என்ன நடக்கும்? அந்த இயேசுக்கு சாயல் வருமா? இயேசுக்கு தன்மை வருமா? குணம் வருமா? யோசிச்சு பாருங்க. இது எவ்வளவு மேலான ஒரு காரியம் இல்லையா? இயேசுக்கு குணம் வருது, தன்மை வருது, இயேசுக்கு அதிகாரம் வந்துருது. ஒரு முறை சாது சுந்தர் சிங் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருந்தார். வட இந்தியாவை சேர்ந்தவர், சீக்கிய மார்க்கத்தை சேர்ந்தவர். அவருக்கு இயேசு தரிசனமானதுனால அவர் தன்னுடைய மார்க்கத்தை விட்டுட்டு இயேசுக்கு ஊழியக்காரர் ஆயிட்டார். நாகர்கோயில், நெய்யூர் எல்லாம் வந்திருக்க முன்னால் அவர் ஒரு தெரு வழியாய் நடந்து போயிட்டு இருந்தார். கீழே தெரு வழியாய் நடந்து போயிட்டு இருந்தார். அந்த தெரு பக்கத்துல நிறைய வீடுகள் இருக்குது. ஒரு வீடு ஒரு பெரிய மாடி வீடு. அந்த வீட்டுல மேல ஒரு உயரமான அறையில ஒரு வாலிப பிள்ளைய அடைச்சு போட்டிருக்கிறாங்க. ஏன் அடைச்சு போட்டிருக்காங்கன்னா, அவ பிசாசுக்கு பிடினால் அகப்பட்டு அவளை கண்ட்ரோல் பண்ண முடியும், அவளை கட்டுப்படுத்த முடியாததுனால அவளை ரொம்ப சில வருஷமாவே உயரத்துல ஒரு ரூம்ல அடைச்சி பூட்டி போட்டுருவாங்க. அவ அந்த ஜன்னலோடைய ரோட்டை பார்த்துக்கிட்டு நிப்பா, அவ்வளவுதான் அவளுக்கு முடியும், திறந்து விட முடியாது. அப்படி ஒரு வாலிப பிள்ளை இப்படி அடைச்சு போட்டிருந்தார். இப்ப சாது சுந்தர் சிங் என்ன செய்யறாருன்னா, இந்த ரோட்ல கிளோடி நடந்து போறாரு.
அந்த புள்ள அங்க இருந்து சத்தம் போடுதான், சாது சுந்தர் சிங்க கண்டவன, அதோ ஏசு போற, அதோ ஏசு போறாரு. நான் அலறான். அலறினோன்னு அவளுக்கு இருந்த பேய் போயிடுச்சு. எப்படிங்க? அவர் போய் ஜெபிக்கலைங்க, அவர் போய் ஜெபிக்கல, இது தெரியவும் செய்யாது. இவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்க, சத்தம் கேட்டுன்னு திரும்பி பார்த்தோம், அந்த பிள்ளை சத்தம் போட்டது, அந்த பேய் போயிடுச்சு. இந்த ரோட்ல ஓடி போனது ஏசு போகல, சாது சுந்தர் சிங் போனார். அந்த பேய்க்கு எப்படி தெரிஞ்சுதான் ஏசு போற மாதிரி? நான் சொல்றது புரியுதில்ல உங்களுக்கு? ஏசோடு நடக்கிறவங்க, சஞ்சரிக்கிறவங்க எந்த மாதிரி ஒரு தன்மைக்குள்ள வந்துடுறாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா பேயெல்லாம் நம்ம போகும்போதே போயிடும். சில ஊழியக்காரெல்லாம் அங்கிருந்து புறப்பட்டு வரும்போதே பேய் ஓடிடும், இங்க பார்க்கும்போதே பேய் போயிடும், இல்லைன்னா காலில் வந்து விழுந்துரும். ஐயோ நீங்க இன்னார். நானே அனுபவத்துல பார்த்துருக்கிறேன். ஒரு இடத்துல அப்படிதான் ஒரு பேய் ஆடிட்டு இருந்து பாருங்க. நான் ரொம்ப நேரம் பஸ்ஸுக்கு நிக்கிறேன், கீழே நிக்கிறேன், பஸ் வரல, நான் வேற காரியத்துக்கு நிக்கிறேன். இங்க ரொம்ப நேரம் பாட்டு கேட்டுட்டு இருந்தது. அப்ப நான் கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டேன்னா எனக்கு பஸ்ஸை பார்த்தா வரலையா, உடனே பார்த்தா நான் அப்பவுமே பிரசங்கியா இருந்தேன். சரி ஏதோ பாடுறாங்கல்ல, பெர்க்மான்ஸ் பாட்டு தான் பாடுறாங்க நிறைய, இது என்னன்னு கேட்பேன். நமக்கு இந்த ஆர்வம் வருதுல்ல, என்ன ஊழியம் செய்யறோம். உடனே நான் போனா கீழே 2-3 கடை இருக்கு, சைட்ல ஒரு படி இருக்கு, இதுல ஏறி மேல போனோம். அப்படிதான் அந்த சவுண்டு கேக்குது. நான் மேல ஏறி போனா அங்க ஒரு ஹால் மாதிரி இருக்கு. நடுவுல ஒரு பொம்பளை வந்து அந்த பக்கம் திரும்பி இருக்கு, தலையை பிரிச்சு அப்ப ஆடிக்கிட்டு இருக்கு. சுத்தி கொஞ்சம் பேர் இருந்துதான் இந்த மாதிரி பாட்டு, பெர்க்மான்ஸ் பாட்டை மாறி மாறி பாடி ஜோம் பண்றாங்க. இப்பதான் எனக்கு புரிஞ்சுது, இந்த பொம்பளைக்கு என்ன பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்கு, அதனாலதான் ஜோம் பண்றாங்க, பெர்க்மான்ஸ் பாட்டெல்லாம் பாடுறாங்கன்னு எனக்கு பிடிச்ச உடனே சரி நமக்கு போவோம், நமக்கு வேற காரியம் இல்லையா போனோம், சரி நடக்கட்டும் அப்படின்னு ரிட்டர்ன் திரும்பி அந்த படிக்கட்டுல கீழே இறங்கினேன். ஒரு பாதி படிக்கட்டு வந்தோடனே எனக்கு உள்ளத்துல ஒரு உணர்வு பேசுது, என்ன நீ கண்டுக்கிடாம போற, கொஞ்சம் சரியா பார்த்துட்டு தான் போ. இப்படிதான் அந்த உணர்வு, கண்டுக்கிடாம போற, ஏதோ போயிட்டு இருக்கிற, அவன் சரியா பார்த்துட்டு தான் போ. அப்ப எனக்கு தோணுது, ஓஹோ அப்ப சரியா பார்த்துட்டு போகணுமா. திருப்பியும் மேலே ஏறினேன். ஏறி மேல போய் ஒரு கதவு இருந்துங்க. இந்த கதவுக்குள்ள அந்த ஒரு நட்டை இருக்கும், கீழ்பக்கம் ஒரு கட்டை இருக்கும். இதுக்குள்ள காலை தூக்கி உள்ள வச்சா இந்த பொம்பளை அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்குது, சுத்தி வேற ஆளுகள் இருக்குது. அது சொல்லுது, நான் இனி போறேன் இல்லையோ. எனக்கு அப்பதான் பிளாஷ் ஆயிட்டு, ஏதோ ஒரு காரியம் நடக்கு. நான் கிட்ட போனா ஐயோ எனக்கு எரியுது, கரியுது, பொரியுதுலாம் சத்தம் போட்டு தலையில கை வச்சு ஜோம் பண்ணா, நான் போவேன்னு சொல்ல, போக மாட்டேன்னு சொல்ல, திடீர்னு பனை மரம் விழுறவர் பொத்துன்னு கிளை விழுந்துடுச்சு. ஓகே டோட்டலி ஆஃப். நான் யோசித்து பாக்குறேன், நான் ஒரு சாதாரண மனுஷன் தான், ஆண்டவருடைய ஊழியம் கொஞ்சம் செய்யறேன் அவ்வளவுதான், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார் அவ்வளவுதான். அது உடனே போறேன்னு சொல்லுதுங்க. அப்ப நமக்குள்ள இயேசுவோடு நடக்கிற ஒரு அனுபவம் இருந்தா இந்த மாதிரி ஒரு சாயல் தன்மை வருது, அங்கீகாரம் அதிகாரம் வருதா வராதா? நீங்க என்ன சொல்லுங்க? அப்ப நம்ம இயேசுவோடு சஞ்சரிக்க பழகணும், இயேசுவோடு நடக்க பழகணும். இது முக்கியமான ஒரு காரியம். அப்போ நம்ம தேவனோடும் இயேசுவோட ஐக்கியத்துல இருக்கிறத பற்றி தான் பேசுறோம். இங்க எந்த சபை ஐக்கியம், எந்த நபர், அதெல்லாம் பேசலங்க. இது அதை கடந்த மகா சக்தி வாய்ந்த ஒரு காரியமா இருக்கு. நீங்க இந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா பேய்க்கு தன்னாலே தெரியும். என்ன ஒரு உதாரணம் வருது உங்களுக்கு, உதாரணம் சொன்னாதான் மனசுல. இது ஒரு ஊழியக்காரர் கன்வென்ஷன்ல சாட்சியா சொன்னது, நான் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒரு இடத்துல 3-4 வீடு வரிசையா இருக்குதுங்க, வரிசையா இருக்கு. இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கு, நடுவுல ஒரு வீடு இருக்கு, அடுத்த ஒரு வீடு இருக்கு, இப்படி ஒரு 3 வீடு வரிசையா இருக்கு. இந்த அத்தத்துல இருக்க இந்த வீட்டுக்காரனுக்கும் அந்த மரபக்கத்துல அத்தத்துல இருக்கு இந்த வீட்டுக்காரங்க சண்டை. இதுல நடுவுல வேற ஒரு வீடுங்க, அங்க சண்டை. 2 பேரும் வேற மார்க்கத்தை சேர்ந்தவங்க. உடனே இந்த ஆளு என்ன பண்றான், அந்த வீட்டுக்காரனுக்கு மாந்திரிகம் பண்றான். என்ன பண்றான், பண்ணுவாங்கல்ல ஊர்ல பண்றாங்கல்ல, மாந்திரிகம் பண்றான். பண்ணிட்டு நடுராத்திரி பேய் விடுறான். பேய் விட்டா பேய் கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி வந்துருது. ஏன் திருப்பி வர்ற என்னன்னு கேட்டா, அந்த பேய் சொல்லுதான், இந்த 2 வீட்டுக்கு நடுவுல ஒரு வீடு இருக்கு. எப்படியா, இந்த 2 வீட்டுக்கு நடுவுல ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டை சுத்தி நெருப்பு எரியுது, எனக்கு இதை கடந்து அந்த பக்கம் போக முடியல. அல்ல இல்லையா சொல்ற புரியுதுல்ல? நல்லா ட்ரை பண்ணி பார்த்தா முடியலையா. சரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவன் சொன்னானா, பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல நடுவுல, அவங்க பெரிய மந்திரவாதிகளோட தொடர்பு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீங்க எதுக்கு அவங்கள ஒண்ணு கன்சல்ட் பண்ணுங்க, நான் நல்லா ட்ரை பண்ணேன், இவ்வளவுதான், என்னால முடியலன்னு போயிட்டான். நேரம் முடிஞ்ச உடனே இந்த வீட்டு பொம்பளை அந்த வீட்டு பொம்பளைகிட்ட போய், அக்கா நீங்க எங்க மந்திரம் பார்க்க போவீங்க அப்படின்னு கேட்டுதான். இது சொல்லுதான், நாங்க மந்திரம் பார்க்க போக மாட்டோம், நாங்க ஏசாமி கூட்டத்துக்கு போறோம். இந்த ஆள் அந்த வீட்டுல உள்ளவர், இந்த பிரசங்கியாரு, அவர் சொல்ல, நாங்க அப்பதான் ஒரு புதுசா ஒரு ஆண்டவருக்கு கூட்டத்துக்கு போய் வசனம் எல்லாம் வாசித்து அப்படியே நடக்கிற காலம்.
அப்ப நடந்த சம்பவம், இயேசு கூட்டத்துக்கு போறோம், நாங்க வேற இடத்துக்கு போல. பாத்தீங்களா, இந்த பேய்க்கு அந்த பக்கம் போக முடியல தாண்டி. அப்ப இயேசுவோடு சஞ்சரிக்கிறதுன்னா, அவருடைய வசனத்துல நடக்கிறதுன்னா, அவருடைய ஆவிங்க. ரோமர் 8:9 சொல்லுது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்த அதே ஆவியே அவர் நமக்கும் கொடுக்கிறதுனால அந்த கிறிஸ்துவன் சாயல் வருதுங்க. அந்த இப்படிதான் நாம ஆண்டவரோடு ஐக்கியத்துல சஞ்சரிக்கிற மனிதர்களா மாறணும். ஆதியாகமத்துல 5ஆம் அதிகாரத்துல இங்க 24ஆம் வசனத்துல இப்படி படிக்கிறோம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு தேவகுமாரனாய் கர்த்தருடைய தூதனானவராய் பல ஏற்பாட்டிலே செயல்பட்டார் என்று நமக்கு வசனம் இருக்கு. மாம்சத்துல வர்றதுக்கு முன்ன அவரோடு இந்த ஏனோக்கு சஞ்சரித்திருக்கிறான். ஹல்லேலூயா. விளைவு என்னன்னு பார்த்தா, ஒரு நாள் இப்படி கூடவே சஞ்சரிச்சுட்டு நடந்துட்டான்ல, ஆண்டவரோட ஐக்கியத்துல நடந்தா, ஒரு நாள் அவர் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டே போயிடுறாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு மேன்மை பாருங்க. வந்துரு, நமக்கு போயிடுவோம், நம்ம இடத்துக்கு போயிடுவோம், கூட்டிட்டு போயிடுறாரு. நீங்க 6ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா, நோவா என்று சொல்லி ஒரு மனிதன் தேவனோடு, அது 6:9, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுடைய நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அப்ப நடந்த ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, எப்பா உலகத்துக்கு ஒரு பெரிய அழிவு வருது, நீ உன் குடும்பத்தை பாதுகாக்கணும், உனக்குன்னு ஒரு பேழையை கட்டணும். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? உனக்குன்னு ஒரு பேழை கட்டணும், பாதுகாக்கணும்னு சொல்லுகிறார். மற்ற ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா நோவா இதோ எல்லாருக்கும் சொல்லுகிறார், எப்பா பெரிய அழிவு வரப்போதான், நீங்க பாதுகாக்கப்படணுமா. அவன் நோவா நீதியை பிரசங்கித்தான்னு எழுதிருக்கு. யாருமே நம்பல. ஆனா அது நோவா நம்பினா, ஒரு பேழையை கட்டுனா அவன் பாதுகாக்கப்பட்டான். நமக்கு தெரியுதில்ல. அப்ப இயேசுவோடு சஞ்சரிக்கிறதுன்னா எவ்வளவு மேன்மையான அனுபவம் உங்களுக்கு தெரியுதா? புரியுதா நான் சொல்றது? அப்ப ஆண்டவரோடு சஞ்சரிக்கும்படி, ஐக்கியமா இருக்கும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. யாரோட ஐக்கியமா இருக்க அழைச்சிருக்காரு? நல்ல வேளை நான் கிறிஸ்தவ ஜனங்களை பாக்குறேன். நான் 4 தலைமுறை கிறிஸ்தவன் இல்ல. எல்லாம் பார்த்தா ஜனங்கள் ஏதோ இடங்களுக்கு ஓடுறாங்க, ஏதோ மனுஷர்களை நோக்கி ஓடுறாங்க. அவர் அப்படி, இவர் இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இயேசுநாதர் மாதிரி யாராவது இருக்காங்களா? நான் மரித்தேன் சதா காலங்களிலும், அப்படி ஒரு நித்தியமான மனுஷர் பிரசங்கி மாதிரி யாராவது இருக்காங்களா? ஒருத்தரும் கிடையாதுங்க. அப்ப நான் நினைப்பேன், இவ்வளவு மேன்மையான ஒரு ஆண்டவர் இருக்கிறாருல்ல, அவர் உயிரோடு இருக்கிறாருல்ல, இப்ப நமக்கு மேய்ப்பரா இருக்கிறேங்கிறாருல, என் கையை பிடிச்சிட்டு என் கூட வாருங்கன்னு சொல்றாருல, ஏன் இந்த இயேசுட்ட போக மாட்டேங்கிறாங்க? நான் அடிக்கடி சிந்திக்கிற ஒரு விஷயம். இப்ப நிறைய கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் பார்த்தா நிறைய பிரசங்கிமாருக்கு போட்டோ போட்டிருக்கு, பல மாதிரி கையை தூக்கிட்டு நிக்கிறாங்க, பல மைக்க வச்சு எல்லாம் பாக்குறீங்கல்ல. நான் என் மனசுக்குள்ள நினைப்பேன், இந்த ஆண்டவரை யாருமே இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தல. அந்த பிரசங்கியார், இந்த பிரசங்கியார், 30 பிரசங்கியார், 40 பிரசங்கியார், அது சபைகளுக்கு சொல்ற செய்திதான். இந்த ஆண்டவர் நம்மோட உயிரோடு இருக்கிறார்ல, அவரோடு நடக்கிறதுக்கு ஜனங்களுக்கு விருப்பம் இல்ல, அவருடைய வார்த்தை வாசிச்சு நடக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, அவருக்கு பின்னால போறதுக்கு விருப்பம் இல்ல. இப்படியே ஜனங்கள் அலைஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. கையில தாங்க பைபிள் இருக்கு. நான் இதை 15 வயசுல இருந்து இதை படிச்சுதான், இதெல்லாம் படிச்சு புரிஞ்சதுனால தான் நான் உங்களுக்கு பேசுறேன். நானும் அந்த மாதிரி ஆளுகளுக்கு பின்னால போயிருந்தா வேற ஏதாவது தான் சொல்லிட்டு தெரியணும்ல. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி நம் மத்தியிலே நிற்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களோடு நடக்க விரும்புறேன், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புறேன், நான் வழி நடத்த விரும்புறேன்னு சொன்னா நாம் அவருக்கு நம்முடைய மனசை திறந்து கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும். அநேக இந்த தப்பு செஞ்சிடுறோம். அவர் சொல்றாரு, இதோ நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்தீங்கன்னா, இதோ வாசல் படியில நின்று, நான் 3:20 தானே, இதோ வாசல் படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்திலே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அதாவது நான் அவனுக்கு போஜனம் கொடுப்பேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். அதுதான் அந்த வசனத்தினுடைய சரியான மொழிபெயர்ப்பு. பாருங்க, நான் உங்களுக்கு கூட வர விரும்புறேன், உங்க வாழ்க்கையில வர விரும்புறேன், உங்க குடும்பத்துல வர விரும்புறேன், என்னோட நீங்க நடக்க நான் விரும்புறேன் இல்லையா? அதை விரும்புறேன்னு சொன்னா அநேகருக்கு இந்த காரியம் புரியல. இதை செய்யாததுனாலதான் அநேக தோல்விகள் நாம பல குழப்பமான சூழ்நிலைகளிலே சிக்கி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. மீண்டும் அந்த ஏனோக்கு சஞ்சரித்தான் என்ற பகுதியை பார்க்கிறோம்.
இப்படி இயேசுவோடு சஞ்சரிக்கும் போது நீங்கள் பிலிப்பியர் 3 21 ஆமா 20-21 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்வாரா? அவர் நம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு பாய் மாற்றி அமைப்பார். அல்ல, அது 1 யோவான் 3:2 அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்பதனாலே அவரை போல இருப்போம், மாறி விடுவோம். அல்லையோ அன்பு தேவ பிள்ளைகளே, இவ்வளவு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம், இவ்வளவு விலையேற பெற்ற உத்தரவாதமான ஒரு சுவிசேஷம் நம்ம கையில இருக்கு. நீங்க சிந்திச்சு பாத்தீங்களா? ஒருவேளை நீங்க சிந்திக்க தவறி இருப்பீங்க. அத சிந்தனையை தூண்டி விடுறதுக்குதான் ஆண்டவர் ஊழியக்காரர்ல அனுப்புறார். அந்த யோவான் சொல்றார், எங்களுடைய ஐக்கியம் நித்திய ஜீவனாக இயேசுவோட இருக்கிறது, அழிவுக்குரிய மனுஷர்களோடு கிடையாதுங்க. அது ஓரளவு இருக்கலாம் உலகத்துல, வேண்டான்னு சொல்லல. நாங்க நித்திய ஜீவனாகி இயேசுவோட ஐக்கியத்துல இருக்கிறோம். நித்திய ஜீவனாகி ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஆலயமா வந்து வாசம் பண்றார். இப்படி ஒரு ஐக்கியத்துல நாங்க இருக்கிறோம். இந்த ஐக்கியம் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கிறார். நீங்களும் எங்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அப்ப குமாரன் இயேசு அப்ப சொல்ல நாங்க கண்டு அனுபவிக்கிறோம். கண்டும் கேட்டும் அனுபவிக்கிற ஒரு ஒரு மேன்மையான நித்திய ஜீவ ஐக்கியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது வேணுமான்னு கேட்கிறாரு, சவாலா கேட்கிறாரு. நீங்க எத்தனையோ ஐக்கியங்கள்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? இப்படி ஒரு ஐக்கியத்தை பார்த்திருப்பீங்களா அப்படின்னு சவாலா கேட்கிறாரு. மரியாதை சொல்றாரு இல்லையா, தன்னை விட்டு கெட்டப்படாத நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டார். சோ இந்த அனுபவத்தை அடையும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்ப நமக்கு என்ன வேணும்? ஆண்டவரே, உம்மோடு நடக்க எனக்கு ஆசை. என்ன சொல்லுங்க? உம்மோடு நடக்க எனக்கு, உம்மோடு சஞ்சரிக்க எனக்கு ஆசை, உம்மோடு பேச எனக்கு ஆசை. அல்ல, பேச எனக்கு ஆசை. நீர் பேசுறத கேட்க எனக்கு ஆசை. அல்ல, நீர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ண ஆசை. அல்ல, உங்களுடைய சிந்தையே எனக்குள்ள இருக்கணும். வேற சிந்தை எல்லாம் வேண்டாம், அது அப்புறம் பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற உங்களுடைய சிந்தை தான், கிறிஸ்துடைய சிந்தை இருக்கணும்னு சொல்லி இருக்கு இல்லையா? அதுதான் எனக்குள்ள இருக்கணும். நீங்க என்ன செய்யணும்னா மனசார அர்ப்பணிக்கணும். அல்ல, இதை விட்டுட்டு நீங்க அநேக நான் நிறைய தொழுகை பாக்குறேன், ஆராதனை பாக்குறேன், பாட்டை பாக்குறேன், கையடி பாக்குறேன், பல நூதனமான காரியம் எல்லாம் பாக்குறேங்க. ஆனா நான் அனுபவிக்கிறத சொல்றேன். அல்ல, இது ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு இடத்துக்கும் ஓட வேண்டியது கிடையாது. அரை வீட்டை போட்டி அந்தரங்கத்துல இருக்கிற இதாவை நோக்கி ஜெபம் பண்ணுனா எனக்குள்ள வரும், என்ன நடத்தும், நான் உம்மோடு நடக்க விரும்புறேன். என் வீட்டின் நீங்க வந்து எங்க ஊர்ல எங்க வீட்டுல ஒரு ஒரு வசன பகுதி மாட்டியிருப்போம். இந்த ஃப்ரண்ட்ல ஒரு வந்து பார்த்த உடனே எல்லாருக்கும் அதுதான் தெரியும். அது இங்கிலீஷ்ல இருக்கும், கிரைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ். கிறிஸ்து எங்கள் வீட்டின் தலைவர். தி அன்சீன் கெஸ்ட், கண்ணுக்கு தெரியாத விருந்தாளியா அங்க இருக்கிறார். தி சைலண்ட் லிசனர் ஆஃப் எவ்ரி மீல். நம்ம சாப்பிட்டுட்டு என்ன பேசுறோங்கிறத அவர் கவனமாய் பக்கத்துல நின்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இல்லையும் நீங்க பாத்திருக்கீங்களா? எங்க ஊர்ல எல்லாம் அது ரொம்ப பிரபலமானது. இயேசு இந்த வீட்டுக்கு தலைவர். அவர் இங்க கண்ணுக்கு தெரியாத விருந்தாளியா இருக்கிறார். நம்ம பேசுறதெல்லாம் அவர் கேட்டுட்டு இருக்கிறார். ஓகே, அவர் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த வாசல்ல எழுதி போட்டிருப்போம். இது யாராவது வந்து அதை பார்த்துட்டு தான் ஓஹோ இயேசு வீட்டின் தலைவர் ஆமே, சரி நான் முடிக்கிறேன். இயேசு வீட்டின் தலைவர் தானா? ஒரு முறை நான் வரும்போது நான் பேசிட்டு வந்தேன். எங்க வீட்டுல வந்து இந்த ஃப்ரண்ட் கதவை திறந்து நான் வெளியே பார்த்து உட்கார்ந்து நான் அப்படியே அமைதியா மௌனமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு இந்த ராப்பாடின்னு சொல்லுவான்ல, கோடங்கி, அவன் ஒவ்வொரு வீடா நல்ல காலம் பறக்குதுன்னு அடிச்சுட்டு வந்தான். வந்தவன் அடுத்தது நான் இருக்க வீட்டுக்கு வந்தான். வேகமா வந்தான். வந்து இப்படி டக்குன்னு எனக்கு முகத்தை பார்த்தா, நானும் பார்த்தேன். அவ்வளவுதான், தலையை எப்படி கொனிச்சிட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டான். என்னடா இது, ஒண்ணுமே புரியல. நம்ம சும்மா தானே உட்காந்துருக்கோம், ஏதாவது சொல்லுவான்னு மற்ற வீட்டுக்கெல்லாம் சொன்னான்ல, இங்க சொல்லாம ஓடிட்டான். எனக்கு புரியல. இது எப்ப புரிஞ்சுன்னா, இன்னொரு விசுவாசி இப்படி ஒரு சம்பவம் சொன்னாங்க. அது என்ன சம்பவம்னா, இப்படிதான் ஒரு கோடங்கி ஒவ்வொரு வீடா அடிச்சுட்டு வந்திருக்கான். இந்த விசுவாசி வீட்டுகிட்ட வந்தோன்னு சொல்றானா, இங்க போக கூடாதா, இங்க தேவகுமாரர் பாதுகாவலா, சரி சரி சொல்லிட்டு அடுத்த வீட்டுக்கு போறானா. இந்த விசுவாசி சபையில சாட்சி சொல்லிட்டு இந்த செய்தி பரவ கேட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு உணர்வு வந்து, ஓ இதுதான் நமக்கு சம்பவிச்சது. ஆண்டவர் நம்மோட இருந்தா கோடங்கியும் அடி போறான், பேயும் அடி போற. என்ன சொல்றீங்க? இந்த அனுபவத்துல நாம் கட்டப்படும்படி எங்களுடைய ஐக்கியம் இதாவோடும் குமாரனோடு இயேசுவோடு இருக்கிற அந்த யோவான மாதிரி நாமும் சொல்லத்தக்கதான ஒரு அனுபவத்துக்கு நீங்க அர்ப்பணிச்சா
நீங்க விரும்பினா, நீங்க ஜெபிச்சா இந்த காரியங்களை தருவேன்னு சொல்லியிருக்காருல்ல, தரமாட்டேன்னு சொல்லுவாரா என்ன? இந்த காரியத்தை நீங்கள் அடைய முடியும். இந்த வார்த்தைகள் மூலம் இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.